ஆடி பௌர்ணமிக்கும் சங்கரன் கோயிலில் இருக்கும் சங்கர நாராயணருக்கும் என்ன ஒற்றுமை? பொதுவாக பௌர்ணமி என்பது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நாளை தான் சொல்கிறோம். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது. அதனால தான் அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடோட சூரியனையும் சந்திரனையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு என்பதனால தான் ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதுலேயும் சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மைக்கு பல வழிபாடுகள் ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றதோட ஆடி தபசு எனப்படக்கூடிய விழா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதற்கு காரணம் கோமதி அம்மை ஈசனை நினைத்து கடுமையான தவம் ஊசியின் முனையில் நின்று தவம் புரிஞ்சிருக்காங்க. இவங்களுடைய கடுமையான தவத்தில் மனம் இறங்கிய ஈசன் தான் மட்டும் காட்சி தராமல் சங்கரராகவும் நாராயணராகவும் சேர்ந்து காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. அப்படி சங்கர நாராயணராக காட்சி தந்த இடம் இந்த சங்கரன் கோயில். அது மட்டும் இல்லாமல் சங்கரர் லிங்கோற்பவராகவும் அதன் பிறகு காட்சி கொடுத்திருக்கிறாரு கோமதி அம்மைக்கு. இந்த நாள் இந்த ஆடி பௌர்ணமி அன்று தான். அதை தான் ஆடி தபசு அப்படின்னு சிறப்பாக கொண்டாடுறாங்க சங்கரன் கோயிலில். அந்த பௌர்ணமி அன்று நம்ம சங்கரன் கோயிலுக்கு சென்றோம் அப்படின்னா பௌர்ணமிக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் அந்த கோயிலில் வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்திற்கு உகந்த அம்மனாகிய கோமதி அம்மனையும் வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடி தபசுன்னு சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஊசி முனையில் ஈசனை நினைத்து தவம் இருந்த கோமதி அம்மைக்கு சங்கரராகவும் நாராயணராகவும் காட்சி தந்த சங்கர நாராயணரையும் அங்கு வழிபடுவதோடு சங்கர லிங்கோற்பவரையும் வழிபடலாம். இப்படி எல்லா விதமான தெய்வங்களையும் சூரியன், சந்திரன், கோமதி அம்மை, சங்கரர், நாராயணர், சங்கர லிங்கோற்பவர்னு அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதனால இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி மிகவும் விசேஷமாக சங்கரன் கோயில், சங்கர நாராயணர் கோயிலில் கொண்டாடப்படுகின்றது.